ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீட்லேயே இட்லி மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான மெஷர்மெண்ட்டு 4:1ங்கிற ரேஷியோவில் 4 பங்கு அரிசி 1 பங்கு உளுந்து சேர்த்து ஊற வச்சிடணும். ஊற வச்ச அரிசி உளுந்தை ஒரு 4 மணி நேரம், குறைஞ்சது ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு, அதுக்கப்புறம் நான் உளுந்தை அரைச்சி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அரிசி அரைச்சி ரெண்டுத்தையும் தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்க மாவை நம்ம எவ்வளோ தேவைக்கு ஏற்றதை வெளியில் வச்சுட்டு மீதியை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் இப்படி தான் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாவே வரும். அது மட்டும் இல்லாமல் நான் இதுக்கு எடுத்திருக்க அரிசி கூட ரேஷன் அரிசி மிக்ஸ் பண்ணி தான் எடுத்திருக்கேன். இட்லி நல்லாவே வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி மாவு அரைக்கும் போதே எனக்கு முடக்கத்தான் இலை கிடச்சதுனால இது மூட்டுக்கு ரொம்ப நல்லது. இதையும் நான் சேர்த்து அரைச்சிக்கிட்டேன். நான் இதுக்காக தனியாலாம் அரிசி ஊற வைக்கல. ஏற்கனவே ஊற வச்சுருக்கோம்ல இட்லி மாவு, இந்த இலையை சேர்த்து நல்லா அரைச்சி அந்த மாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதுவும் நல்லா தான் வந்துச்சு. நான் அரைச்ச மாவில் இட்லி செஞ்சுருக்கேன் பாருங்கள். இட்லியோட தன்மையை ரொம்ப சாஃப்டாக நல்லாவே புஸ்ன்னு வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நம்ம அழகான ஷடீஸ் ரெடி பண்ணிடலாமா? வெங்காயம், பூண்டு, தக்காளி, கருவேப்பிலை. வெங்காயமும் பூண்டையும் ஃபஸ்ட்டு நல்லா மிக்சியில் பேஸ்ட் மாதிரி அரைச்சி பேனில் எண்ணெய் வச்சு அரைச்ச பேஸ்ட்டு அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான். அதுக்கப்புறம் தக்காளியும் அரைச்சி அதில் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், சோம்பு, கசகசா 3த்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர சமயத்தில் மஞ்சத்தூள் ஒரு ஒரு டீஸ்பூன் சொல்லுவோம்ல, அந்த அளவில் கம்மியாகவே போட்டுக்கலாம். 1½ ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் போட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்சுருந்த தேங்காவை அது உள்ளே சேர்த்தாக்க அட்டகாசமான ஷடீஸ் ரெடி ஆகிடும். பாருங்கள், கொதிச்சிட்ருக்கு. இது எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள். இதோட காம்பினேஷனாக நம்ம இட்லி, சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும். யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நாங்கள் இட்லி ப்ளஸ் சப்பாத்தி அதோடு நாங்கள் செஞ்சு பார்த்துருக்கோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சேனல் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.